வானமும் பூமியும் கர்த்தருடையது, பூமி அதன் நிறைவும் அவருடையதான். சொந்தம் என்று சொல்ல உனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆமான்னு சொல்லுங்க. ஆமா, தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. நம்மெல்லாம் வேதத்தை எடுத்து வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம இந்த மாசம் வாக்குத்தத்தமா எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பல காரியங்கள் அதில் நாம் தியானிக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு, மனிதர்களுக்கு, விசுவாசிகளுக்கு தேவை பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் இல்லையா, விடுதலை ரொம்ப அவசியமா இருக்கிறது. நிறைய பேர் இன்னைக்கு பலவிதமான காரியத்தில் கட்டப்பட்டவர்களாய் இல்லையா, விடுவிக்க முடியாதவர்களாய் இன்னைக்கு அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் ஆண்டவர் இந்த மாசம் நமக்கு விடுதலை மாதமாய் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் நானும் இல்லையா விடுதலை பெற்ற ஒரு பெண்மான் போல இருக்கணும்னு இயேசப்பா ஆசைப்படுறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு ஒரே வழி கர்த்தருடைய ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்க இருக்காரோ அங்க கட்டாயம் விடுதலை இருக்கும். எத்தனை விடுதலை வேணும் வாழ்க்கையில? வியாதியிலிருந்து இல்லையா, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மற்றபடி பணப்பிரச்சனையிலிருந்து, கடலில் இருந்து எல்லாத்திலுமே விடுதலை ஆயிடணும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இயேசு வந்தா கூட இல்லையா, தோத்திரம், வாரும் இயேசுவேன்னு சொல்லி கை உயர்த்தி நம்ம பறக்க ஆரம்பிக்கணும். புரியுதா? ரைட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு என் செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, கவனிங்கள், என் செய்தியின் தலைப்பு என்னன்னா, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அப்ப கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? கால சொன்ன ஒன்று, அவர் நம்முடைய சரீரமாகிய இருதயத்திலே அவர் இருக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய சரீரம் தான் அவருடைய ஆலயம். நம்முடைய சரீரம் தான் அவருடைய ஆலயம். ஆகையால் அவர் நம்முடைய சரீரமாகிய அந்த ஆலயத்தில் இருப்பாரானால் உங்களுக்கு நிச்சயமாய் விடுதலை உண்டாகும். 2வது, நாம் கிறிஸ்துவின் நிருபங்களாய் இருக்கணும். நாம் கிறிஸ்துவின் நிருபங்களாய் இருக்கணும். நாம் கிறிஸ்துவின் நிருபங்களாய் இருந்தோம்னா நம்மை எந்த தீய சக்தியும் பயன் பண்ண முடியாது, கட்ட முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 3:3 சொல்லுது, அதான் நிருபங்கள். 1 கொரிந்தியர் 6:19-20 முதல் காரியம். இது யூடியூப்ல வரும், நீங்க கேட்கலாம். 2, நீங்கள் நிருபங்கள், கிறிஸ்துவின் நிருபங்கள். நிருபம் என்றால் புத்தகம், கட்டளை, கடிதம், ஒரு உயர் அதிகாரியிடம் இருந்து வருகிற ஒரு கட்டளை. இதெல்லாம் நிருபம். பைபிள்ல எபேசியர் நிருபம், கலாத்தியர் நிருபம், எபிரேயர் நிருபம், ரோமர் நிருபம். நிருபம் என்ன? லெட்டர், கடிதம், ஒரு உயர் அதிகாரியிலிருந்து வருகிற ஒரு கட்டளை. இப்ப நீங்க நானும் எப்படி இருக்கணுமா? நிருபங்களாய் இருக்கணும். நிருபங்கள்லாம் இல்லைன்னா அங்க ஆவி இருக்க மாட்டாரு. அதனால உங்களுக்குள்ள அந்த விடுதலை கிடைக்காது. இன்னைக்கு நான் உங்களுக்கு மூன்றாவது சொல்றேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் எங்க இருப்பார்னா, அவனுங்க சுத்தம் உள்ள இடத்துல, கழுவப்பட்ட இடத்துல, நீதிமான்களாக்கப்பட்ட இடத்துல அவர் இருப்பார். புரியுதா? ஹல்லேலூயா. சரி, அந்த ஆவியானவர் என்ன செய்யறார்? முதலாவது நம்மை கழுவுகிறார். கவனிங்க, நம்ம சரீர பிரகாரமாய் பல காரியங்களை உங்களுக்கு கழுவு தெரியல. இது பேருக்கு பாத்திரம் கழுவு தெரியும். எங்க அம்மா சொல்லி கொடுக்கல பாஸ்டர், இருந்தாலும் இப்ப நீ கத்துக்கணும், வேற வழி இல்லை இல்லையா? வேற எனக்கு தெரியாது, எனக்கு அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா?
அல்லதான் உங்கள் பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ண உடனே இல்லையா துடைக்க கழுவ ஆக்க துண்ண அதெல்லாம் கற்றுக்கணும். புரிஞ்சிட்டா? ஆமாம். எனக்கு ஒரு பொண்ணு தான், நான் அப்படி செய்வேன், அவளை பழக்கப்படுத்துவேன். ஆமாம், போ கிச்சனுக்கு போ, அம்மாவுக்கு ஹெல்ப் ஆகிரு. நிறைய அம்மா மாருங்க பொண்ணுங்களை வீட்டில் தூங்க விட்டுட்டு இது வயசாங்காட்டில் இது சுற்றி வந்துங்குது. நான் போன வாரம் வீட்டில் போய் தங்கியிருந்தேன். காலையில் சொன்னேன், அந்த சிஸ்டர் அவங்க வீட்டில் ஒரு நல்ல 2 மாடி வீடு கட்டியிருக்காங்க. அது நாங்கள் தான் முதல்ல போய் தங்கணும். தோத்துறோம். அந்த பிள்ளை நிறைய நம்ம சர்ச்சைக்கு வந்திருக்காங்க. கேட்டேன், என்னம்மா படிச்சிருக்குன்னு கேட்டேன். எம்காம் படிச்சிருக்கேன் பாஸ்டர். அம்மா எம்காம் படிச்சு இந்த துடைக்கிற கழுவுற வேலை தான் உனக்கு? பாஸ்டர், நான் அப்படி தான் யோசித்தேன். ஆனால் பிறகுதான் தெரிஞ்சது ஆண்டவர் எந்த நோக்கத்தோடு என்னை கொண்டதுங்க வச்சாருன்னு. இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காருடைய மொத்த கணக்கு வழக்கு மொத்த காரியமும் நான் தான் பாஸ்டர் செய்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அதான் பைபிள் சொல்லுது, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருப்பாளாம். மதிக்கேடாய் நடக்கிற ஸ்திரீ பன்றி மூக்கு இருக்கிற மூக்குத்திக்கு சமமா இருப்பாளாம். 2 ஸ்திரீ இருக்கிற பைபிள்ல, ஒன்னு குணசாலி, இன்னொன்னு மதிக்கேடாய் நடக்கிறவள். குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு எப்படி இருப்பாளாம்? கிரீடம். மதிக்கேடாய் நடக்கிற ஸ்திரீ பன்றி மூக்கு இருக்கிற மூக்குத்திக்கு சமமா. நீங்க யாரும் அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். சரி, ஓகே. இங்க பரிசுத்த ஆவியானவர் எங்க இருப்பார்னா, எல்லார்ட்டையும் இருக்க மாட்டாரு. கழுவப்பட்ட இடத்துல, தூய்மையாக்கப்பட்ட இடத்துல, நீதிமான்களாக்கப்பட்ட இடத்துல அந்த ஆவியானவர் இருப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், நோவா புறாவை எடுத்து வெளியே விடுகிறார், காகத்தை எடுத்து வெளியே விடுகிறார். புறா எங்கேயும் கால் வைக்கிறது இடம் இல்லாதபடினால அது திரும்ப எங்க வந்துட்டான்? அது பேழைக்குள்ள வந்துட்டு. ஆனா காக்கா போய் என்ன பண்ணுச்சு? அவர் வரவே இல்லை. மறுபடியும் புறா தான் வந்து போகுது. ஏன்? புறா அசுத்தத்து மேல உட்காராது. காக்கா செத்து போன எலி மேல உட்கார்ந்து இருக்கும். புரியுதா? புறா பரிசுத்தமானது இல்லையா? புரிஞ்சுட்டா? அது பாருங்க, வெளியே தோட்டா மறுபடியும் வேலைக்கு வந்துட்டு. ஆனா காகம் வரல. அப்ப இங்க பைபிள் என்ன சொல்றதுன்னா, பரிசுத்தாவியன் எங்க இருப்பாருன்னா, கழுவப்பட்ட ஒரு இருதயம். அதுதான் நம்ம ஒவ்வொரு முறையும் ஆராதனைக்கு வரும்போதெல்லாம் ஆவியானுடைய அந்த இடைப்பாடுகள் உண்டாகும். உங்க மத்தியில ஒரு உணர்வு உண்டாகும், ஒரு பாவ உணர்வு உண்டாகும். தாவீது பாவம் செஞ்சிட்டான், அவனால அதை மறைக்க முயற்சி பண்ண முடியல. ஆனா 51ஆம் சங்கீதத்தில் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க, உங்க பரிசுத்தாவியை என்னை விட்டு எடுத்துடாதீங்க. ஆண்டவரே, நான் ஒரு துர்க்குணத்தில் உருவான ஒரு ஆளு, நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி 51ஆம் சங்கீதத்தை அவர் பாடலாய் பாடுகிறார். ஏன்? ஆவியானவர் நம்மை கழுவி கொண்டே இருப்பார். நீங்க ஒவ்வொரு வாரம் ஆலயத்துக்கு வரீங்க இல்லையா? உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அசுத்தங்களை ஒவ்வொரு வாரமும் அவர் தம்முடைய வார்த்தையினால, தம்முடைய அபிஷேகத்தினால, தம்முடைய வல்லமையினால உங்களை சுத்தமாக்கினே இருப்பார் ஆண்டவர். அதனால்தான் சபை கூடி வர சில விட்டுற மாதிரி நீங்க விட்டுறாதீங்கன்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? அவர் ஒவ்வொரு வாரம் நம்ம என்ன பண்ணுவாரு? பரிசுத்தமாக்குவார், கழுவி சுத்திகரிப்பார், தீமையிலிருந்து விலக்கி பாதுகாப்பார். புரியுதுங்களா? புரியுதா? அவருடைய அபிஷேகம் மேல இறங்கும் போது இல்லையா, அது பரிமள, அது 139ஆம் சங்கீதத்தை வாசிங்களே, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட தாடியிலே வழிகிறது. அப்போ கவனிங்க, ஆவியானவர் நம்ம ஆராதனைக்கு வரும்போது ஆவியானவர் தமிழ் பரிசுத்த அந்த அபிஷேக தைலத்தை உங்க தலைமையில ஊத்துவார். நமக்கு தெரியாது, நம்ம ஆவினரையும் ஜோம் பண்ணி கொண்டிருப்போம். ஆனா அவர் நம்மள அந்த அபிஷேகத்தை என்ன பண்ணுவார்? ஊற்றுவார். அது அப்படியே இறங்கி தாடி வழியா அப்படியே சரீரம் முழுவதும் கடந்து போகும். புரியுதா உங்களுக்கு? சில சமயம் நமக்கு அந்த உணர்வு உண்டாகும். இந்த ஆவியானுடைய அந்த உணர்வுகள், அவர் நம்மளை ஆட்கொள்ற விதங்கள் நமக்கு நல்லாவே தெரியும். சில சமயம் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அந்த தைலம் நம்ம மேல என்ன பண்ணோம்? தாடியில வடிஞ்சி
அங்கில வழிஞ்சி நல்ல தைலத்து புளியா அப்படி அப்படி போயிடும். புரிஞ்சிட்டீங்களா? அப்போ ஆவியர் உணர்த்துவார், நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஆண்டவரே மன்னிச்சிடுங்க சுவாமி. ஏன்னா அவர் வந்த நோக்கம் என்ன தெரியுமா? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி நிற்பார். சும்மாலாம் ஜாடெல்லாம் போட மாட்டாரா? ஜாடெல்லாம் போட மாட்டாரு, கண்டித்த உணர்த்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னைக்குமே கவனிங்க, ஜாடா போடுற தெய்வம் கிடையாது, கண்டிச்சுதான் பேசுவார் ஆண்டவர். தவறுனா தவறுதான், நீ என்ன எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி, தப்பு தப்பு தான். ஹல்லேலூயா. ஆமா, ஏன்னா அவர் கண்டித்து உணர்த்துகிறவர் ஆண்டவர். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நியாய தீர்ப்பை குறித்தும் பேசுவார் ஆண்டவர். ஆமென். அப்போ அவர் அவர் எங்க இருக்கிறாரோ அங்கதான் விடுதலை. அப்போ அவர் எங்க இருக்க விரும்புகிறார்னா, பரிசுத்தமாக்கப்பட்ட, கழுவப்பட்ட, நீதிமான்களாக மாற்றப்பட்ட வாழ்க்கையில, இருதயத்தில் இல்லையா, சரீரத்தில் அவர் வாசம் பண்ணுவார். இரண்டாவது வேலையே நம்மை கழுவி சுத்திகரிப்பது. ஆமென் சொல்லுங்க. இந்த புறமான மனுஷனை கழுவதுக்கு நம்ம என்னமோ சோப்பை யூஸ் பண்றோம். இன்னைக்கு என் ஒய்ஃப் சொன்னாங்க, சாம் உன் மகன் ரொம்ப கருப்பா இருக்குடா, பியர்ஸ் சோப்பா, பியர்ஸ் சோப் போட்டு எந்த சோப்பு போட்டாலும் கருப்பு, சிவிங்கி தன் தோலை மாற்றக்கூடுமோ? சிவிங்கி தன் தோலை மாற்றக்கூடுமோ? நீ என்னதான் பியர் சோப் போட்டாலும் இல்லையா, கவனிங்க, ரொம்ப சோப்பு போடக்கூடாதான், இந்த வளர் போயிடுமா. சில பேர் போட்டு இது ஒரு மென்மையான சரீரங்க. சோப்பு எது போட்டாலும் இல்லையா, உன் லட்சணம் அவ்வளவுதான். குளிக்கும் போது முகத்து சோப்பு போடும், அவ்வளவுதான். சில பேர் அரை மணி நேரம் தேய்ப்போம் மூஞ்சி போட்டு, சோப்பு போட்டு எவ்வளவு தேய்ச்சாலும் அந்த மூஞ்சி தான். ஆனா அபிஷேகம் வரும்போது பாருங்க, உங்க சுபரூபம் மாறிடும். அபிஷேகம் வரும்போது பாருங்க, உங்க முகரூபம் மாறும், உங்க முகரூபம் மாறிடும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அப்ப கவனிக்கணும், என்ன சொல்றேன்னா, தேவன் நம்மை கழுவுகிறவர். நம்ம இந்த புறமான மனுஷன் சுத்தமா இருக்குதான் இந்த சோப்புக்கு போடுறோம். ஆனா உள்ளான ஒரு மனுஷன் இருக்கான் இல்லையா, அவனை சுத்தமாக்குகிறவர் ஆவியான மாத்திரம் தாங்க. அவனை சுத்தமாக்குகிறவர் ஆண்டவர் ஒருத்தர் தான். ஏன்னா அந்த உள்ளான மனுஷன் தான் சில தேவன் விரும்பாத சில காரியம் இருக்கு. வாசிக்கலாம், ரோமர் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அந்த 32 வாசிங்க மறுபடியும். இல்ல நீங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 எடுத்து வாசிங்க, எல்லாம் பயன்படுங்க. கலாத்தியர் 5:19. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருங்க, அவையாவன விபச்சாரம், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. கவனிங்க, இதெல்லாம் தேவன் விரும்பாத அழுக்குகள். என்னது? தேவன் விரும்பாத அழுக்குகள். உங்க உடம்புல அழுக்கு இருக்கு, என்ன பண்ணுவீங்க? தேய்ச்சி சுத்தமாக்கிடுங்க. இந்த அழுக்கு யாரு மாத்த முடியும்? பரிசுத்த ஆவியான மாத்திரம் தான். இல்லையா இல்லையா சொல்ற பாருங்க, வாசிங்க. விபச்சாரம், வேசித்தனம். விபச்சாரம் என்னன்னு தெரியுமா? திருமணம் ஆனவர்கள் திருமணத்துக்கு பிறகு மற்ற ஒருவரோடு தவறான உறவு வைப்பது விபச்சாரம். வேசித்தனம் என்பது திருமணம் ஆகாதவர்கள் இல்லையா தவறான முறையிலே பழகுவது வேசித்தனம். புரியுதா? இதை உணர்த்துகிறவர், இதை அகற்றுகிறவர் யாருன்னா தேவன் ஒருவர் தான். அப்ப மாம்சத்தின் கிரியைகள் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். இப்படி செய்கிறவர்கள் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. எத்தனை பேர் அந்த தேவ ராஜ்யம் வேணும்?
எத்தனை பேருக்கு இந்த தேவ ராஜ்யம் வேணும்னு கேட்டேன். வானானா நோ ப்ராப்ளம், உனக்கு வானானா பிரச்சனை இல்லை. அந்த தேவ ராஜ்யத்தை விரும்புகிற ஆட்களுக்கு தான் இந்த பிரசங்கம். எனக்கு அப்படிப்பட்ட ஆசை இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகா சொல்றார், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னமே நான் சொன்னது போல இப்போது உங்களுக்கு சொல்லுகிறேன். புரியுதா? அப்ப நீ கழுவப்படணுமா? கழுவப்படணுமா? சரி, இது ஒண்ணு கூட என்கிட்ட இல்லை பாஸ்டர், ஐ எம் ஃப்ரீ சொல்றேன், கை வைத்துங்க. உங்களுக்கு இப்போதே என்ன கொடுக்கலாம்? நான் 5000 கொடுத்துறேன். இப்படி இல்லை, எனக்குள்ள விபச்சாரம் இல்லை, வேசுதனம் இல்லை, அசுத்தம் இல்லை, காம விகாரம் இல்லை, இல்லையா, விக்கிர ஆராதனை இல்லை, வில்லிசுனி இல்லை, வைராக்கியம் இல்லை, விரோதம் இல்லை, பகை இல்லை, கோபம் இல்லை, சண்டை இல்லை, பிரிவினை இல்லை, மார்க்க பேதங்கள் இல்லை, அப்புறம் பொறாமை இல்லை, கொலைகள் இல்லை, வெறி இல்லை, களியாட்டு இல்லை. நான் வந்து தேவனுடைய ஆலயமா இருக்க சொல்லுங்க, இந்த 5000 ரூபாய் உனக்கு கொடுத்துறேன். நான் இப்போதான் ஒருத்தர் 5000 பில்டிங் ஃபண்டு கொடுத்தாரு, ஒன்று கொடுத்துட்றேன். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாள். அப்ப இருக்குது, அப்ப நீ கழுவப்படணும், கழுவப்படணும் இல்லையா? நீங்க கழுவப்பட வேண்டும். தேவன் உன்னை கழுவுவதற்கு நீ இடம் கொடுக்கணும். அதுதான் ஆண்டவர் பேசுறாரு. ஆமா, அவர் வாரம் பேசினா இருக்காரு. நான் எனக்கு ஒன்றும் கழுவணும் அவசியம் இல்லை, ரைட், நோ ப்ராப்ளம் இல்லையா? ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீ கைவிடப்படுவ இல்லையா? தோத்திரம். காலைல ஒரு சம்பவத்தை மோகன் சி லாசர்ஸ் ஒரு காரியத்தை சொன்னார், கவனிங்க. மோகன் சி லாசர்ஸ் அவங்க பிரசங்கத்தை ஒரு காரியம் சொன்னாங்க. எத்தனை பாஸ்டர் ஜீவானந்தம் கேள்விப்பட்ட? ஜீவானந்தம் நல்ல ஒரு தேவ மனுஷன். அவர் ஒரு 40 நாள் உபவாச சேவம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர் ஏசப்பாட்ட ஒரு விண்ணப்பம் சொன்னார். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆசை இருக்கு, சொல்லுப்பா, நான் நரகத்தை பார்க்கணும். எல்லாரும் சொர்க்கத்தாண்ட பார்க்க விரும்புவாங்க, நீ ஏன் நரகத்தை? இல்லை, நான் நரகத்தை பார்க்கணும், எனக்கு கிருபை தாங்கன்னு சொன்னாரு. ஒரு நாள் இயேசு அவரை ஆவியிலே நரகத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். அது ஒரு பெரிய இடம், நரகன்றது ஒரு பெரிய இடம். அங்க பார்த்தீங்கன்னா அந்த அக்கினி கடல்ல அந்த ஜனங்கள் பயங்கரமா வெந்து கொண்டிருக்காங்களாம். ஐயோ 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 ஐயோன்னு. கவனிங்க, இந்த யூடியூப்ல இருக்கு, நீங்க ஒண்ணு போய் கேட்கலாம். அப்படியே இயேசு கைப்பிடிச்சு அவர் அப்படியே அந்த நரகத்தை சுத்தி வரும்போது அந்த நரகத்துக்குள்ள ஒரு சத்தம், ஜீவானந்தம். எனக்கு எப்படிப்பா இவர் பேர் தெரியும்? யாரோ ஒருத்தர் கூறான், என்ன ஜீவானந்தம். திரும்பி பார்த்தா அவங்க சொந்தக்காரன் ஒரு ஆள் உள்ளகிறானா. எப்பா, தெரியாம வந்துட்டோம்பா, ஆனா நீ போய் பூமியை சொல்லுப்பா, இந்த இடத்துக்கு வரவானான்னு சொல்லிட்டுப்பா, இது பயங்கரமான இடம்பா இது இல்லையா, இரவும் பகலும் வேதனை உள்ள ஒரு இடம்பா, யாரும் இங்க வரவானான்னு சொல்லுப்பா, போய் சொல்லுப்பா, போய் சொல்லுப்பான்னு சொன்னாங்கறா. ஒரு சத்தம் கேட்குதான் நரகத்துல இருந்து. இது உண்மைங்க, போய் யூடியூப்ல அந்த செய்தி இருக்கு, போய் கேட்டு பாருங்க. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? ஏன் உங்களை கண்ணாமண்ணான்னு திட்டம் தெரியுமா? நீங்க அந்த தேவனுடைய கல்யாண விருந்துக்கு நீ ஆயத்தம் ஆயிடணும். தேவனுடைய அந்த கல்யாண விருந்துக்கு ஆயத்தமாகி விட வேண்டும். அதுக்கு தான் நீ மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் எடுக்கணும் இல்லையா, பரலோகத்தில் போகணும், நீங்க அபிஷேகம் பெறணும், வரங்கள் செயல்படணும். புரியுதா? ஏன் இவ்வளவு தூரம் உங்களுக்கு நாங்கள் பிரயாசம் எடுக்கிறோம்? ஏன் யூத்தை தனியா கூட்டியும் போறோம்? எதுக்கு கூட்டியும் போறாங்க? எதுக்கு உங்களுக்கு லீடர்ஸ் மீட்டிங் வைக்கிறாங்க? எதுக்கு உங்களுக்கு தாய்மார் கூட்டம் வைக்கிறாங்க? எதுக்கு ஆண்கள் கூட்டம் வைக்கிறாங்க? எங்க ரொம்ப பணம் கொட்டி கிடக்குறனாலயா? இல்ல, எப்படியாவது இல்லையா, ஸ்தோத்திரம், பாம்பாட்டி வினோதமா என்ன பண்றானா, ஊதறான். எப்படியாவது நீ ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், உனக்குள்ள கர்த்தருடைய ஆவியான ஒரு கிரியை செய்யணும், பலப்படணும், ஸ்திரப்படணும், அப்படி வருகைக்கு ஆயத்தப்படணும். இந்த ஒரே நோக்கத்துக்காக தான் இவ்வளவு பிரயாசங்கள் எடுக்கிறோம். புரிஞ்சிட்டீங்களா? இதுக்குதான் ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். எதுக்கு? நீங்க கழுவப்படணும். அதனால இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு,
உனக்குள்ள விபச்சாரம் இருக்குது, வேசித்தனம் இருக்குது, அசுத்தம் இருக்குது, காம விகாரம் இருக்கு, பொறாமை இருக்கு, எரிச்சல் இருக்கு இல்லையா, கொலை செய் அந்த கொலை பண்ற அந்த சுபாவம் உனக்குள்ள இருக்கு, வைராக்கியம் இருக்கு, சண்டை கோபம் இருக்கு, இதை யார் திரும்ப கழுவ முடியும்? அவர் ஒருத்தர் தான் கழுவ முடியும். எந்த சோப்பு போட்டாலும் சரி, எந்த இது போட்டாலும் இதை கழுவ முடியாது. இதை கழுவிடலாம். இது உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த குணத்தை யாரும் கழுவ முடியாது. அவர் ஒருத்தர் தான் கழுவணும். ஹல்லேலூயா, ஆமென். அதனால அவர் உனக்குள்ள இருக்குன்னு விரும்புறாரு. அவர் சொல்வாரு, எப்பா வேண்டாப்பா, நீ பொறாமப்படாத, அவன் பட்டு போறான் விடு, இல்லையா நீ சண்டை போட, அவன் சண்டை போட்டு விட்டுறான் போட்டோம் விடு, இல்லையா நீ தேவையில்ல பிரச்சனை அகப்பட்டு கொள்ளாத. அவர் நமக்கு உபதேசம் பண்ணுவார். கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லையா ஒன்றும் நீ ஒன்றும் பெரிய ஆள் ஆகிட்டு போகிறதில்ல, அவன் ஒன்றும் பெரிய ஆளாக போயிடுது, இல்லையா விட்டு கொடுத்து போ, சகிச்சின்னு போ, விட்டு விடு, தோத்திரம் அப்படின்னு நமக்குள்ள இருந்து நமக்கு பேசிக்கொண்டே இருப்பார். புரியுதா உங்களுக்கெல்லாம்? புரியுதா உங்களுக்கெல்லாம்? அப்படியே உள்ள வந்துட்டாலும் அதை என்ன பண்ணுவார்? தம்முடைய வல்லமையால அந்த குணத்தை என்ன பண்ணுவாரு? உடைச்சி உன்னை சுத்தமா மாத்துவார். எத்தனை விரும்புறீங்க? விரும்புறீங்களா? நான் மாறணும். சொல்லுங்க, நான் மாறணும். நான் மாற விரும்புகிறேன். சொல்லுங்க, நான் மாறவே விரும்புகிறேன். முதல்ல மாறணும், மாற விரும்பணும், இல்லையா? சில எந்த விருப்பம் கிடையாது. நல்லவன் தான் தேவனிடத்துல தயை பெறுவான். பன்னெண்டு வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழி 12ஆம் அதிகாரத்தில் நல்லவன் தேவனிடத்திலே தயை பெறுவானான். நீ நல்லவனாகணும். கடவுளுக்கு எப்படி தயை பாராட்டுவாரு? எல்லாருக்கும் தயை பாராட்ட மாட்டாரு. நீ நல்லவன். அதுக்குதான் கோயிலுக்கு வர ஆண்டவர் பேசுறாரு, உன் குணம் மாறி நீ நல்லவன் ஆயிடணும். 12:2 நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்சிந்தனை உள்ளவன் அவர் ஆக்கினைக்கு உட்படுத்துவார். உனக்கு கெட்ட புத்தி இருந்துச்சுன்னா உன்னை ஆண்டவரே பனிஷ் பண்ணுவார். விட்டுடு. அந்த அந்த துர்சிந்தனை உனக்குள்ள வரக்கூடாது. அதுக்குதான் ஆவியானவர் உனக்கு உதவி செய்கிறார். உன்னை கழுவி உன்னை சுத்தமாக்குறார். நல்லவனா இருந்துட்டு போப்பா, நல்லவனா இருந்துட்டு போ, நல்லவனா இருந்துட்டு போ. ஒரு வாழ்க்கை தான், அடுத்த வாழ்க்கை இல்லை, இல்லையா? இருக்க அந்த ஒரு வாழ்க்கையில நல்லவங்கன்னு பேர் இருக்கு, இல்லையா? அப்படி யாராவது உங்களுக்கு நல்லவங்க சொல்றாங்களா? உங்க கணவர், உங்க மனைவி, உங்க பிள்ளைகள், உங்களுடைய உறவினர்கள், அயலகத்தார், கூட படிக்கிறவங்க, வேலை செய்யறவங்க, ரொம்ப நல்லவருங்க சொல்றாங்களா? அது எப்படி நீ போவ பரலோகத்துக்குள்ள? எப்படி தேவன் உனக்கு தயை பாராட்டுவார்? எப்படி இயேசு உனக்கு அற்புதம் செய்வார்? ஒரு காலத்தில் நம்ம எப்படியோ வாழ்ந்துட்டோம், இப்போ இயேசுக்குள்ள வந்துட்டோம், இவ்வளவு உபதேசம் கேட்கிறோம். என்ன பண்ணோம்? உங்க குணங்கள் மாறணும். ஆமென். சுபாவங்கள் மாறணும், எண்ணங்கள் மாறணும். புரியுதா? ஆமா. ஆவி எளிமையா மாறணும், இதயம் சுத்தமாய் மாறணும். அப்போதான் பாருங்க தேவனுடைய தயவு கிடைக்கும். ஜோமன்னா கர்த்தர் ஜெபத்தை கேட்டு உனக்கு அற்புதம் செய்வார், நன்மை செய்வார். ஹல்லேலூயா. புரியுதா? ஏன் உங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்யல? பைபிள் தெளிவா சொல்லுது, வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்குடைய ஜெபம் எனக்கு அருவருப்பா இருக்கும். வேதத்தை கேட்கதே கிடையாது, வேதத்தை படி நடக்கதே கிடையாது, இல்லையா? பேரு மாத்திரம் பெத்த பேரு. என்னப்பா பேரு? தேவ அன்பு. தேவ அன்பின் பேர் வச்சு துளி கூட அன்பு கிடையாது. ஒருத்தன் பேரு ஐஸ்வர்யமா, ஒருத்தன் பேரு ஐஸ்வர்யமா, ஆனா பிச்சை எடுக்கிறான். பேரு பெத்த பேரு ஐஸ்வர்யம், தேவ அன்பு, கிரேசி, சாராளு. அந்த அம்மாவுடைய சுபாவம் கொஞ்சமாவது அவனுக்குள்ள ஒண்ணு பேரை மாத்து, இல்ல உன்னை மாத்திக்கும். பேரை மாத்து, இல்ல உன்னை மாத்து. பேரை மாத்த முடியும், ஏன்னா பேரு அவர் வச்சுட்டாரு. உன்னை மாத்து. ஐயோ, என் பேருக்கு தேவான்புன்னு வச்சுட்டாங்களே, என் பேர் பால் குணசேகரன்.
ஆளும் இல்லை, குணமும் இல்லையா? நான் மாறுகிறேன், நான் மாற விரும்புகிறேன், மாற விரும்புகிறேன். புரியுதா? புரியுதா? ஏன்னா என்னை கழுவி சுத்திகரிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். கழுவப்பட்டீர்கள், சுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். வேதத்தை கேளாதபடிக்கு உன் செவியை விளக்கிட்டினா எப்படி கர்த்தரிடத்தில் உனக்கு தயவு கிடைக்கும்? நல்லவனுக்கு தான் கர்த்தரிடத்தில் தயவு கிடைக்கும். நீங்க நல்லவங்களா மாறுறதுதான் முழு தூரம் பேசுறோம். ஆமென். உனக்கு தயவு வேணும்ல, அவருடைய இரக்கம் வேணும்ல, அவருடைய கிருபை வேணும்ல, வேணுமா வேணாவா? அப்ப என்ன பண்ணா நீங்க எப்படி மாறணும்? நல்ல உள்ளம் தர வேண்டும் தேவா, நன்றியோடு பாடி துதிக்க. அப்ப என்ன வேணும்? சரி, இங்க இருக்க நல்லவங்களை கைவிட்டுங்களேன். நீங்க இப்படி கேட்பீன்னு தெரிஞ்சுதான் நான் ப்ரிப்பரேஷன் வந்துருக்கும் பாஸ்டர். டக்குன்னு கேட்டா என் பக்கத்திலேயே என் எதிரி உட்காந்துக்கிறா, அந்த பக்கத்தில் அந்த ஆள் உட்காந்துக்கிறான். ஏண்டி பெருசா கை ஊத்திக்கிட்ட? நல்லவன், நல்லவள், கிறிஸ்தவன், கிறிஸ்தவள், பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி. காலைல ஒரு அம்மா வந்திருக்காங்க கோயில் உள்ள, கவனிங்க. அவங்க கோயில் பட்டியா, அவங்க எப்போ சர்ச்சுக்கு போனாலும் வெள்ளைப்பட தான் கட்டி போவாங்களாம். அவங்க பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்காங்க பாருங்க. கோயில் உள்ள வரத்துக்கே அந்த அம்மாவுக்கு மனசு இல்லை இந்த கலர் போட கட்டின்னு வரத்துக்கு. அவங்க வெள்ளைப்பட கட்டினா அந்த அம்மாவுக்கு திருப்தி. அவங்க செத்தா கூட அந்த வெள்ளைப்படி மேலே போட அந்த பாடி வேவும், எல்லாம் ஒன்றும் வேவாது. அப்படி வைராக்கியமான ஆள்லாம் இருக்கான் கோயில்ல. நமக்கு எந்தாவது வைராக்கியம் தான், எந்த நாளைக்கு என்ன டிசைன் வந்தோ போட்டுன்னு வந்துடும். பர்சனல் நீலாம் போடுறது கஷ்டம், நீலாம் போடுறது கஷ்டம். ஒரே ஒரே சீரா இருக்கணும், ஒரே சீரா இருக்கணும். அல்லேலூயா. டயத்து மாறக்கூடாது. தீபாவளிக்கு ஒரு டிசைன் வந்தா பொங்கலுக்கு ஒரு டிசைன் வரும், பொங்கலுக்கு ஒரு டிசைன் வந்தா கிறிஸ்மஸ் ஒரு டிசைன் வரும், அப்புறம் நியூ இயர்க்கு டிசைன் வரும் இல்லையா? தோத்துறோம் இல்லையா? நீ ஒரே ஆளா இருக்கணும். ஆமேன். ஒருத்தர் எங்க போனாலும் இந்த ஒயிட் தான். கல்யாணத்துக்கு போனாலும் சரி, சர்ச்சுக்கு போனாலும் சரி இல்லையா, எங்க போனாலும் ஒயிட் தான். அப்படிப்பட்ட சில வைராக்கியமான ஆட்கள் இன்னும் இருக்கிறான் உலகத்துல. அதான் கொஞ்சம் மழை பெய்யுது அப்பப்போ. புரிஞ்சிட்டா? கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாய். அப்போ நம்மளை கழுவுகிற யாரு? ஆவியானவர். அவர் இருந்தாதான் உன்னை கழுவாரு. நீ கழுவப்பட்டாதான் உனக்கு விடுதலை உண்டாகும். புரியுதா? புரியுதா? நீ உன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னை சுத்தமாக்குங்கப்பா. கவனிங்க, அவ்வளவு பெரிய அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் ஒரு நிர்பந்தமான மனுஷன். நமக்கு தெரியும், சொல்லலாம், ஆண்டவரே நான் எவ்வளவு முயற்சி பண்ற முடியலப்பா, இதை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யும். இந்த எண்ணங்கள், இந்த சிந்தனைகள், இந்த யோசனைகள் இல்லையா, உமக்கு பிரியமில்லாத இந்த நினைவுகளை நான் மேற்கொள்ள விரும்புகிற ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் கேட்டா கர்த்தருடைய வல்லமை உண்மையில் இறங்கி வரும் இல்லையா? உன்னை அடிமைப்படுத்த யோசிக்கிற அந்த பொல்லாத பிசாசின் கிரிகள் அழிக்கப்பட்டு உன்னை கர்த்தர் அவருக்கு பிரியமான பிள்ளையாய் மாற்றி விடுவார். ஆமென். ஸ்தோத்திரம். இரண்டாவது, ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்க விடு. எங்க இருக்கணும்? ஒண்ணு நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய வாழ்க்கையில, புரியுதா? நம்முடைய செயல்கள்ல அவர் இருக்கணும். நம்முடைய ஒவ்வொரு அசைவும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள் இருப்பதை அவர் பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம், வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அடுத்தது,
பேசுகிறவர் தேவனுடைய ஆவிதான் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் சொல்ற காரணம், பாஸ்டர் சுயத்துல பேசுறாரு, பாஸ்டர் என் மேல கரை வச்சுட்டு பேசுறாரு, பாஸ்டர் இல்லையா வேற மாதிரி பேசுறாரு, என்ன குறிப்பிட்டு பேசுறாரு. இல்லவே இல்லை. கவனி, வேதமே சொல்லுது, நீங்கள் என்ன பேச வேண்டும் என்று ஆவியானவரே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாராம். புரியுதா? இப்ப நாங்க உங்களுக்கு சொல்றோமே, எல்லாமே கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னதுதான் நாங்க டைரியில் எழுதி கொண்டு வந்திருக்கிறோம். நாங்க தனியா எழுதல. ஆண்டவரே நாளைக்கு என்ன பேசணும், இதுதான் நீ பேசணும், பேசுகிறவர் நான் என்று அவங்ககிட்ட சொல்லு. அநேக சமயம் நம்ம பாருங்க, தேவன் பேசுகிறதை அவமதிச்சிடுவோம். பேசுகிறவர் ஆண்டவர். எத்தனை உணர்றீங்க? எத்தனை உணர்றீங்க? கூட ஆண்டு பேசுறாரு உணர்றீங்க? ஆண்டு பேசுறாரா உணர்றீங்களா? உணர்றீங்களா? நீங்க ஒவ்வொரு முறையும் சர்ச்சில் வரும்போது என்னோடு பேசும் ஆண்டவரே, பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நீர் அல்ல, பேசும் தெய்வம் நீர். அப்போ நீங்கள் கேட்கும் போது கர்த்தர் உன்னோடு ஒரு வார்த்தை பேசுவார். காலைல ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் நீ சொன்ன அத்தனை வார்த்தையும் பொண்டாட்டி தான் பாஸ்டர். எப்பா உனக்கு இல்லையாமா? இல்லையா? அவங்க வீட்டில் நடக்கிற A to Z அவர் தெரியுது. அவர் என் கூட என்னோட பேசுறாரு, நான் அதை எடுத்து பேசுகிறேன். இல்லையா? அது உனக்கு பேசுற மாதிரியே இருக்குது. எதுவுமே ஒத்துக்கிறீங்க? எதுவுமே ஒத்துக்கிறீங்க? கர்த்தர் என்னோடு பேசுகிறார், அவர் பேசுகிறவர். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்களேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 15. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவருடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்று. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனது என்று பார்க்கிறோம். ஹலோ, அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே கோபம் ஊற்றியது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இது எனக்கு இல்ல, இது எனக்கு இல்ல. ஏய் கவனி கவனி, உனக்கு தான், இது உனக்கு தான், இது எனக்கு தான். ஆமென் சொல்லுங்க. பைபிள் வாசிக்கும் போது கர்த்தர் தெளிவா நம்மோடு பேசுவார். இருதயத்தை என்ன பண்ணக்கூடாது? கடினப்படுத்தக்கூடாது. புரியுதா? அப்படியே ஒபை பண்ணிடணும். சாஷ்டாங்கமா அவர் காலில் விழுந்துடணும். தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் இனி செய்ய மாட்டேன், எனக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க, தய பாராட்டுங்க. அவர் காலில் விழுந்துடணும். கூட ஆண்டவர் பேசினார்னா சாஷ்டாங்கம் விழுந்துடணும். பார்க்கலாம் அப்படின்னா அவ்வளவுதான், தோத்துறோம். பிரேக் வயர் எடுத்துருவார் ஆண்டவர். அவ்வளவுதான். கடினமே படுத்தாத, இதயத்தை கடினப்படுத்தாத. கடினப்படுத்த கடினப்படுத்த உனக்கு ஆபத்து நெருங்கி கொண்டிருக்குன்னு அர்த்தம். விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க உன்னை விட்டு ஆபத்து விலகுதுன்னு அர்த்தம். எத்தனை கடினப்படுத்த போறீங்க? எத்தனை விட்டு கொடுக்க போறீங்க? கர்த்தர் சத்தத்துக்கு செவி கொடுப்பீர்களாகில் வனாந்தரத்திலே உங்கள் மூப்பர்கள் கோபம் மூட்டின மாதிரி நீ கோபம் மூட்டிட கூடாது. அவங்க வனாந்திரத்தில் விழுந்து செத்தார்கள், இளைப்பாறுதல் பிரவேசிக்கல. ஆமென் சொல்லுங்க. புரியுதா? அப்போ உங்களோடு தேவன் பேசுவார். நான் பேசலாம், அடுத்த வாரம் வருகிற ஊழியக்காரர் பேசலாம், அதுக்கு அடுத்த வாரம் வர ஊழியக்காரர் பேசலாம். யார் பேசினாலும் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறார்கள் இல்லையா? ஸ்தோத்திரம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? மனதார அந்த வார்த்தையை விட்டு கொடுக்கணும்.
கடினப்படுத்தக்கூடாது, அசுட்ட பண்ணக்கூடாது, மனம் இல்லாம போகக்கூடாது இல்லையா, வெறுக்க கூடாது இல்லையா, கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க கீழ்ப்படியாம போனபடினால்தான் வனாந்தரத்திலே செத்துட்டாங்க. ஒருத்தனும் அந்த காணாமக்குள்ள பிரவேசிக்கல. ஹலோ கவனிங்கம்மா, கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா, நம்மோடு பேசுவார். நம்மளை நீதிமானாய் மாற்ற விரும்புகிறார், நம்மை பரிசுத்தமாய் மாற்ற விரும்புகிறார், நம்மளை சுத்திகரித்து இல்லையா சுத்தமாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதுக்குதான் ஆண்டவர் இல்லையா நயங்காட்டி பயில் காட்டி இல்லையா உனக்கு திறப்பின் வாச ஜபம், அமாவாசை ஜபம், அப்படின்னா நேற்று நம்ம ஜபம், சுத்தி சுகமாக்கும் ஜபம் இல்லையா, ஆமா, அப்புறம் உபவாச ஜபம். எதுக்கு இதெல்லாம்? ஏதாவது ஒரு ஜபத்தில் வந்து உன் வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுப்பேன்னு தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நீ கடினப்படுத்திட்டீனா ஸ்தோத்திரம். புரியுதா? அப்ப ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அசட்ட பண்ணாதீங்க. பாஸ்டர் அப்படிதான் பேசுவாரு, அசட்ட பண்ணாதீங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உங்களாண்ட தேவன் எதிர்பார்க்கிற காரியம் இருக்குமானால் விட்டு கொடுத்துருங்க. நான் இனி செய்ய மாட்டேன் ஆண்டவரே. ஏன்னா நமக்கு இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, அந்த வாழ்க்கை தான் நிரந்தரம். எத்தனை பேருக்கு புரியும்? நீ இங்க இருக்க விரும்புறியா, அங்க போக விரும்புறியா? நீங்க இங்க இருக்க விரும்புறீங்களா, அங்க போக விரும்புறீங்களா? அங்கதான். இங்க இருக்க விரும்பல, இங்க இருக்க விரும்பல, அங்க போயிடணும். ஆமென் சொல்லுங்க. அங்க போகணும்னா ஆவியானவர் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்றாரோ அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? ஆம் என்றும் ஆமென் என்றும் உங்களை விட்டு கொடுத்துடணும். உங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். 12:1-2 சொல்லுகிறாரு, வாசிங்க. நீங்க பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் போடக்கூடாது. நீங்க பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் போடாம, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காம தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் போதெல்லாம் உங்க மனசை ரெனியூல் பண்ணணும். புரியுதா? ரெனியூட் பண்ணிடணும், அப்டேட் பண்ணு, புதுசு புதுசா மாத்தணும். போன வாரம் ஒரு வார்த்தை உன்னோட பேசியிருப்பார், அந்த வார்த்தைக்கு உன்னை விட்டு கொடுத்து அந்த வார்த்தைக்கு நீ உன்னை அப்டேட் பண்ணணும், உன்னை ரெனியூ பண்ணணும், உன்னை புதுப்பிக்கணும். அதான் இயேசு விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அப்போ உங்களோடு பேசுகிறவர் ஆவியானவர் தான் என்பதை நீ உணர்வாயானால் நிச்சயமா உனக்கு விடுதலை கிடைக்கும் இல்லையா? இப்போ ஆண்டு இதெல்லாம் சொல்றாரு, இதெல்லாம் செய்யணும் உனக்கு விடுவின்று, நீ அதை செய்யணும். உன்னை விட்டு கொடுங்க இல்லையா? ஆமா, உன்னை ஜீவ பலியாய் விட்டு கொடு, என்னை முழு மனதோடு ஆராதனை பண்ணு, கண்ணை மூடி என்ன ஸ்தோத்திரம் பண்ணு. இதெல்லாம் நாங்க சொன்னா கூட எங்களுக்குள்ள இருந்து அவர் தான் உனக்கு கட்டளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீ அது கேட்காம அப்படின்னா அப்படிதான் என்ன மாதிரி 4 கண்ணாடி போடணும். போன வாரம் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன், ஒரு குழந்தைய பார்த்தேன். ரொம்ப நாள் பிறந்து அவங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறந்தது. தேவனை அறியாதவர் நண்பர், அந்த குழந்தை இவ்வளவுதான் இருக்கும். என்ன பிரதர் இந்த வயசுலேயே கண்ணாடி போட வச்சிட்டீங்கன்னு? பாஸ்டர் சொல் பேச்சு கேட்க அடம் பண்ணுது பாஸ்டர், 24 hours அந்த போனையே பார்க்க சொல்லுது பாஸ்டர். ஏன்னா ரொம்ப நாள் போட்டு பிறந்தது, அதனால அது ஒன்றும் பண்ண முடியல, அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. சொன்ன பிரதர் தப்பு, இந்த வயசுல அவன் கண்ணாடி போட்டானா இந்த வயசுல இவ்வளவு புட்டி கண்ணாடி. அப்போ இன்னும் என் வயசு வரும்போது கண்ணே தெரியாது, எங்களுக்கு கண்ணு தெரியுது.
அந்த குழந்தை என் வயசு வரும்போது அவனுக்கு கண்ணே அவிஞ்சிடும். போங்க பாஸ்டர் அப்படிலாம் சொல்லாதீங்க. தான் சயின்ஸ் தான் டாக்டர் சொல்றது இல்லையா? எப்போ பாரு ரீல்ஸ், எப்போ பாரு டிக்டாக்கு, எப்போ பாரு வாட்ஸ்அப்பு, உன் கண்ணு அவிஞ்சிடும் அப்படின்னு நான் சொல்றேன். எனக்குள்ளே ஆவி உண்டுன்னு சொல்றாரு. அந்த 7ஆம் அதிகாரம் 1-7 கடைசி வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எனக்குள்ளே ஆவி இருக்கு, என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டென்று எண்ணுகிறேன். அப்போஸ்தலன் பவுல் பல காரியம் சொல்றாரு. அந்த அதிகாரம் வீட்டில் வாசிங்க. சிலது அவருடைய யோசனையை சொல்றாரு, சிலது தேவ ஆலோசனை சொல்றாரு, எல்லாம் சொல்றாரு. என்னிடத்திலும் தேவ ஆவி உண்டு என்பதை நான் அறிவேன். ஆமென் சொல்லுங்க. ரீல்ஸ் பார்ப்பது நல்லதா கெட்டதா? உங்க மௌனமே சம்மதம் என்பதை நான் எடுத்துக்கொள்கிறேன். நல்லது அல்ல. அவன் துட்டு சம்பாதிக்கிறதுக்காக மணிக்கணக்கா டைம் வேஸ்ட். அந்த நேரம் கொஞ்சம் ஜோம் பண்ணு, போர் அடிக்கும் பாஸ்டர். பைபிள் படி, போர் அடிக்குது பாஸ்டர். ஒரு பிரசங்கத்தை கேள், போர் அடிக்குது பாஸ்டர். ரீல்ஸ் பார்க்க போர் அடிக்கலையா? சாத்தானுக்கு தங்கச்சி ஆயிடாதீங்க, சாத்தானுக்கு தம்பி ஆயிடாதீங்க. ஆமென். அவனுடைய தந்திரங்கள் உனக்கு தெரியாதவை அல்லவோன்னு பைபிள் போட்டிருக்கு. ஏதோ கொஞ்சம் ரிலாக்ஸ்க்காக இல்லையா, ஏதோ நல்ல காரியத்தை பார்க்குறோம், ஓகே. அதுலவே இல்லையா 22 hours ரீல்ஸுக்கும் 2 hours கொடும். உன்னை ரீல்ஸை பார்த்தீங்கன்னு சட்டியை கவுத்து போட்டு தோசமா ஊத்துது. அவ்வளோ மோகமா இது மேல உனக்கு. மோக இச்சைக்கு உட்படக்கூடாது. நம்ம எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருந்தாலும் தகுதி இல்லை. நீ ஒரு கிறிஸ்தவன், நீ ஒரு கிறிஸ்தவன். இதெல்லாம் ஆவியான உங்களோடு பேசுவாரு. நீங்க பாப்பா அவருக்கு என்ன என் பிரச்சனை அவருக்கு தெரியும். நான் அந்த ரீல்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவேன். ஏன் ஜோமன் ரிலாக்ஸ் ஆக மாட்டியா? பைபிள் வாசம் ரிலாக்ஸ் ஆக மாட்டியா? ரீல்ஸ் பார்த்தா எத்தனை ரீல்ஸ் பார்த்தா ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்றீங்க. இப்போ கேட்டு சொன்னா நான் கை தூக்கிட்டுனா, ஜபம் பண்ணா நீ விடுதலை ஆயிடுவ, பைபிள் வாசம் நீ விடுதலை ஆயிடுவ, சர்ச்சை வந்தா நீ விடுதலை ஆயிடுவ. ரீல்ஸ் பார்த்தா நீ விடுதலை ஆக மாட்டேன். அதே மாதிரி தான் செய்ய தோணும் உனக்கு இல்லையா? ரீல்ஸ்ல பொண்டாடி பொசுன்னு அடிக்கிறாளா, அது மாதிரி அடிக்க தோணும். ரீல்ஸ்ல சுத்த நிறுத்தி மேல ஊத்துறாளா, அது ஊத்த தோணும். பிசாசுக்கு இடம் போடாமல் இருங்கள், பிசாசுக்கு இடம் கொடுக்காத இல்லையா? ஆமா, நானும் 1-2 ரீல்ஸ் பார்த்தேன் ஒரு காலத்துல இல்லையா? அவன் துட்டு சம்பாதிக்கிறதுக்காக இல்லையா, பொண்டாட்டி அந்த கட்டையிலே அடிக்கிறான், அவன் வாங்கிக்கிறான் துட்டுக்காக. அதே மாதிரி நீ கட்டை எடுத்து அடிக்க மண்டை இருக்காது உனக்கு, கொண்டை இருக்கும், மண்டை இருக்காது. ரீல்ஸ்ல அடிச்சாங்க, அவ அந்த பூரி கட்டையில அடிச்சா, அவ துட்டு சம்பாதிக்க அடிச்சா. நீ அதை பார்த்து நீ தோசை மாவை கல்ல திரி போட்டு சுட்டினா உடம்பு கருப்பாயிடும், உனக்கும் கருப்பாயிடும் உடம்பு. தோசையும் கருப்பா இருக்கும், உன் உடம்போ 2 குத்தோட்டம் வச்சுக்கோங்க, அப்படி முகம் கருப்பாயிடும். எல்லாமே ரட்சிக்கப்பட்டிருக்குது, எல்லாமே பரவம் போவோம், எல்லாமே ரட்சிக்கப்பட்டிருக்கு, எல்லாமே பரவம் போவோம். ஜென்ம சுபாவம் இருக்காது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதொழுவன் கேட்கணும். நீதான் சபை, உனக்கு தான் ஆண்டவர் பேசுவார். ஏன்னா உனக்கு தான் பரதீசில இருக்கிற அந்த மன்னாவை கொடுப்பார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான் அந்த ஆசீர்வாதம்.
ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. ஆமா, மார்க் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்போஸ்தலர்கள் 21:11. அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்நாளிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறவர். பேசுகிறவர்கள் நீங்கள். சில சமயம் பாருங்க, சில இக்கட்டான சூழ்நிலைகள்ல என்ன பேசணுன்ற கூட நமக்கு தெரியாது. நீங்க ஜோமன்ட்டு போய் நின்று பாருங்களேன், உங்களுக்குள்ள இருந்து தேவன் பேச ஆரம்பிப்பார். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சில காரியங்களை அவரே உங்களை மறைச்சு அவர் பேச ஆரம்பிப்பார். நான் அது பல இடத்துல நான் அது உணர்ந்திருக்கிறேன். எசப்பா, இங்கே என்ன பேசணும்னு தெரியல ஆண்டவரே, இந்த சிச்சுவேஷனில் நான் என்ன வார்த்தை பேசணும்னு தெரியல ஆண்டவரே, அப்பா எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஜெபத்தோடு நிற்கும்போது டக்குன்னு ஒரு வசனம் லைட் அடிக்கும் பாருங்க. அந்த வசனத்தை பேசும்போது அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் அந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக மாறிடும். புரிஞ்சுட்டீங்களா? அதான் சொல்றாரு, உங்களை இது போய்ட்டு சூழ்நிலை கொண்டு போவாங்க. அப்ப என்ன பேசணும்னு நீங்க பாருங்க. இயேசுநாதர் கைது பண்ணி கொண்டு போறாங்க. ராஜா கேட்கிறான், நீ யூதருக்கு ராஜாவா? இயேசு சமயம் பதில் கொடுத்தாரு, பதில் கொடுக்கவே இல்லை. ஏன்னா பேசுகிறவர் இயேசு அல்ல, அவருக்குள்ள ஆவியானவர் அந்த நேரத்துக்கு வேண்டிய பதில் மட்டும் அவர் கொடுக்கிறார். நீ என்கிட்ட ரொம்ப பேச மாட்டியா? இயேசு அமைதியா இருந்தார். என்ன பேசணுமோ அதை மாத்திரம் இயேசு பேசினார். வேற எல்லாம் இயேசு பேசவே இல்லை. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, உன் மேல இவ்வளவு குற்றம் சுமத்துறாங்களே, நீ பிரதி உபகாரம் பேசவே இல்லை. ஏன் சில சமயத்தில் நமக்கு கூட இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை வரும்போதெல்லாம், ஆண்டவரே எனக்கு என்ன பேசணும்னு தெரியல ஆண்டவரே, அங்க நீங்களே பேசுன்னு சொல்லும்போது உங்க வாயிலிருந்து அவரே பேச ஆரம்பிப்பார் பாருங்க. ஆமென், ஹalleluya. அதுதான் இந்த நாக்கு யாருக்கும் கண்ட்ரோல் ஆகாது, ஆவியான ஒருத்தர் தான் கண்ட்ரோல் ஆகும். இது அடங்காதுன்னு போட்டிருக்கு. இது அடங்காது, நம்முடைய ஆயுள் சக்கரத்தையே கூட கொளுத்திடும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் இது அடங்கும். அதுதான் உங்களை விட்டு கொடுத்தேன் அவர்கிட்ட. ஆமென் சொல்லுங்க, ஹalleluya. இந்த வார்த்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். 1 கொரிந்தியர் 2:11 தேவனை குறித்து அறிகிற அறிவை கொடுக்கிறவரே தேவன் தான், ஆவியானவர் தான். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி, மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்போ தேவனை குறித்து அறிகிற அறிவு உனக்குள்ள அபிஷேகம் இருந்தா தான் தெரியும். இல்ல நீ இயேசுநாதரை ஏதோ ஒரு மத தலைவர் தான் நீ யோசிப்ப. ஆவியானவர் தான் அவரை உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். புரியுதா? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்கு உரியவைகளை அறிய மாட்டான். அப்போ தேவனுக்கு உரியவைகளை நீ அறிய வேண்டுமானால் உனக்கு பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கணும். இல்லைன்னா நீ அவரை அறிந்து கொள்ள விதத்தில் அறிய முடியாது. நான் போன வாரம் சொன்னேன், நான் 3 வாலிபர் பிடிச்சி இதுல அக்கினி சொல்ல போட்டாங்க. ராஜா சொல்றான், என்ன மருதிச்சிடு, அவன் முடியாதுன்றானுங்க வாலிபருங்க. சூளையை 7 மடங்கு என்ன பண்ண சொல்றாரு, அனலாக்கு சொல்றாரு. அப்ப அவன் சொல்றாங்க, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், நாங்கள் ஆராதிக்க எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிக்க. இந்த அறிவு எப்ப வந்தது அவனுக்கு? அவனுக்குள்ள அந்த பரிசுத்தாவி இருக்கிறனால்தான் அவன் ஆராதிக்கிற தேவனை குறித்த அறிவு அவனுக்குள்ள வந்தது. இப்போ நம்ம ஆண்டவருடைய வல்லமை எப்போ நமக்கு தெரியும்னா, இல்லையா, அந்த ஆவியான நமக்குள்ள இருக்கும்போது தான் நீ ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ள தேவன், வல்லமை உள்ளவர், பராக்கிரமம் செய்கிறவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர்,
ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். இப்படி உனக்குள்ள அந்த அறிவை உண்டாக்குதே ஆவியானவர் தான். ஆமென் சொல்லுங்க. இல்லைன்னா நீங்க வந்து போற மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த தேவனை குறித்த அந்த அறிவு உனக்கு வந்துட்டா, நீங்க ஒவ்வொரு வாரமும் அந்த ஆண்டவரை ஆராதிக்காம, துதிக்காம, ஸ்தோத்திரிக்காம, அவர் நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது. அதான் கையை தூக்குங்கள், தலையை உயர்த்துங்கள். இதெல்லாம் நாங்க ஏன் சொல்றோம், நீ இன்னும் தெய்வம் சரியா அறியல, உனக்குள்ள பரிசுத்தாவியை உணர்த்தல. பாட்டு பாரு, கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. அப்போ இதை மறக்க வைக்கிறது யாரு? ஆவியானவர் தான். கவலை தானே, சரி பார்க்கலாம் விடு. பிரச்சனை தானே, சரி பார்க்கலாம் விடு. புரியுதா? செய்த நன்மை நினைக்கணும். எங்க இருக்கு உனக்கு? செஞ்சு நம்ம நினைக்கிறியா? என்ன செஞ்சுட்டாரு எனக்கு அவரு? ஏய், நீ உயிரா இருக்குதே கிருபை தானப்பா. இல்லைன்னா என்னைக்கோ நீ பேக் பண்ண வேண்டிய ஆள் தான் நீ. எத்தனை பெரியார் போறான், எத்தனை வண்டி போகுது, எத்தனை ஸ்கூட்டர் போகுது இல்லையா? ஒரு ஸ்கூட்டர் ஒயரை பிடிங்கி விட்டாலும் உன் ஜோலி முடிஞ்சுது. நீ போற பஸ் சக்கரம் கைண்டு ஒண்ணுல அவன் போன வாரம் பேப்பர் பார்த்தேன். நீ பஸ் சக்கரம் கைண்டிட்டு 13 பேர் காலி. யோசிக்கிறியா? இப்பலாமா ஆண்டு செய்வார் பாஸ்டர்? ஆண்டு செய்ய மாட்டாரு, பேய் செய்யும். ஆனா அதுக்கு தேவன் அதுக்கு இடம் கொடுக்கிறது கிடையாது. என் பிள்ளை நாளைக்கு சர்ச்சைக்கு போகணும், என் பிள்ளை நாளைக்கு வேலைக்கு போகணும், என் பிள்ளை நாளைக்கு அங்கே போகணும், அதனால ஏய் போய் அப்பளே போ சாத்தானே இல்லையா? இந்த அறிவு உனக்கு இருக்கணும். சண்டே வந்தா பண்ணோம் நாங்கள் சொல்லாமலே இல்லையா, அவரை அப்படியே துதிக்க ஆரம்பிச்சிருவேன். இல்லைன்னா கையை தூக்குங்கள், சண்டை குதியுங்கள், நடனமாடுங்கள் நாங்கள் சொல்லுவோம். நீ கட்ட மாதிரி நிற்ப. ஏன்னா அந்த தெய்வத்தை குறித்த அந்த அறிவு உனக்கு இல்லை. ஏன்னா உனக்குள்ள அந்த அபிஷேகத்துக்கு நீ அவ்வளோ இடம் கொடுக்கல. அதனால எங்க பிராணனை நீ எடுக்கிற. ஏன் இவ்வளவு கத்துக்கத்தோம்னாங்க? ஏன் கத்தணும்? உனக்குள்ள நீ ஆராதிக்கிற தெய்வம் யாருன்னு பவுல் சொல்றாரு. வாசிமா 2 தீமோத்தேயு 1 அது நிமித்தம் நான் பாடுகளை அனுபவிக்கிறேன், நான் பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. நான் வெட்கப்படல. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். கவனிங்க, நீங்க விசுவாசி இன்னான்னு தெரியுமா? உனக்கு நீங்க நம்பர் இயேசு இன்னாருன்னு தெரியுமா? தெரியுமா? மரியா புள்ள, யோசேப்பு பையன். அதுக்கு மேல ஏதோ பேய் ஓட்டுன்னு சொல்றாரு, விரலால பேயெல்லாம் ஓட்டுன்னு சொல்றாரு, நன்மை செய்யறன்னு சொல்றாரு. இவர் தான் உங்க அறிவு கெட்டி இருக்குது. மொத்த பைபிள் படிச்சு பாருங்களேன். அவர் இன்னார் என்று நான் அறிவேன். அதுதான் பவுல் சொல்றாரு இல்லையா, தப்பி பிழைப்போன்ற நம்பிக்கையே இல்லை, ஆனாலும் என்னை அழைத்தவர், என் தாயின் கற்பத்திலே தெரிந்து கொண்டவர் சொல்றாரா இல்லையா? தப்பி பிழைக்கிற நம்பிக்கை இல்லப்பா. அவ்வளோ இல்லையா, சூரியனை பார்த்து எவ்வளோ நாள் ஆயிட்டு கடல் பிரயாணத்தை போறாங்க. ஆனாலும் சொல்றாரு, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறமான தெய்வன் இன்று இரவு என்னோடு வந்து பேசினார். பவுலே பயப்படாதே இல்லையா, நீயும் இங்க இருக்கிற இந்த இவ்வளவு பேரும் ராயின் முன்பாய் நிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு போறாரு. இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். புரியுதா? நம்ம ஆண்டவர் இன்னார் என்று அறிஞ்சிட்டோம்னா நம்ம ஒன்னுத்துக்கும் கவலைப்பட மாட்டோம். புரிஞ்சுட்டா இல்லையா? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, ரைட் பார்க்கலாம், விடுமா, என்ன போல பின்னப்போ ஒன்னும் இல்லையா. நீர் அறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணி நீரே, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நட இல்லையா.
நீர் அறியா யாதும் நேரிடா. யாதும் நேராது. என் தலைமுடியெல்லாம் நீ எண்ணி வச்சிருக்கீங்க. எத்தனை நம்புறீங்க? பைபிள்லாம் போய் சொல்லாதுங்க. தலைமுடிக்கெல்லாம் கணக்கு வச்சிருக்கிற ஆண்டவர். அவர் அனுமதிச்சாதான் பேய் வீட்டுக்குள்ள வரும். அவர் அனுமதிக்காம ஒரு துரும்பு மேல விழாது. எத்தனை மாதிரி ஒத்துக்கிறீங்க? உனக்கும் தெய்வத்துக்கு நல்ல ஒரு ஐக்கியம் இருந்துச்சுன்னா உன்னை தொட்டா அவர் கண்மணியை தொட்டு சமமா மாறிடுவான். உன்னை தொட்டுட்டு அவன் எட்டவே போக முடியாது. ஆமா, நீ ஆராதிக்கிற தெய்வம் இன்னாரும் உனக்கு தெரியணும். உன்னை தொட்டா தெய்வத்தின் கண்ணை தொட்டது சமம். ஹல்லேலூயா. ஆமாங்க, இந்த அறிவை கொடுக்கிறவர் ஆவியானவர் தான். புரியுதா இல்லையா? தைரியமா இருங்க. அவர் அறியாம ஒண்ணு நடக்காது வாழ்க்கையில. அந்த அறிவு இருக்கணும். அவர் மேல பாரத்தை வச்சுட்டு நடந்து போயினே இரு. தோத்திரம். ஆமென். வாழ்க்கையா, எதிர்காலமா, பிள்ளைகளா, தேவையா, வீடா, வாசலா, கடனா, ரைட்? ஆண்டவரே நீ பார்த்துக்குங்க. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் இல்லையா? நீ நினைத்த ஒன்றும் தடைப்படாது. எனக்கு குறித்திருக்கிறதை நீ நிறைவேற்றுவீர். புரிஞ்சுட்டா? ரைட்? இந்த வசந்த மேல் மட்டும் உன் நம்பிக்கை வச்சுட்டு தைரியமா செயல்பட்டு. அதினதின் காலத்துல அதினதின் காரியெல்லாம் நேர்த்தியா முடியும். நம்மளை எழுந்து நிக்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கணும்? நமக்குள்ள இருந்தாதான் நம்மளை சுத்திகரிப்பார், நம்மளை கழுவுவார், நம்மளை சுத்திகரிப்பார், நம்மளை நீதிமானாய் மாற்றுவார். ஆமேன். அப்போ நம்மளை சுத்திகரிக்கிறவர் நமக்குள்ள இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரிப்பார். 24 நேரம் நம்மளை சுத்திகரிச்சுனே இருப்பார் அவர். ஆமேன். ஆமா, கர்த்தர் நல்லவர். அவரை கூட வச்சுக்குங்க. அவர் உணர்த்துறாரா, உடனே சாஸ்தாமா விழுந்துரு. அவர் எதிர்த்து நிக்காத, சவால் விடாத. அவர் திரும்பினாரா முடிஞ்சது சமயம். தோத்திரம். அவர் உங்ககிட்ட இருந்து இல்லையா பேசுறாரா, இந்த விட்டுடுன்னு சொல்றாரா, விட்டுடுங்க. உன்னை சரிப்படுத்தின்னு சொல்றாரா, சரிப்படுத்திக்கோ. உன்னை நீதிமானா மாத்தின்னு சொல்றாரா, நீதிமானா மாத்திக்கோ. நலம் இருக்கும், நலம் இருக்கும். சமயம் நமக்கு கஷ்டமா தோணும், ஆனா அதில் பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். ரெண்டாவது, அவர் நம்மோடு கூட பேசுகிறவர். புரியுதா? இன்னைக்கு உங்களோடு பேசி இருக்கிறார். இந்த சத்தத்தை நம்ம கேட்டு இருக்கிறோம். நம்மளை ஒப்பு கொடுக்கணும். மூன்றாவது, அவரை குறித்த அந்த அறிகிற அறிவை கொடுக்கிறவரே இந்த ஆவியானவர் தான். ஆமீன் சொல்லுங்க. நீங்கள் ஆராதிக்கிற தேவனுடைய வல்லமை என்ன, குணம் என்ன, அவருடைய நாமம் என்ன இல்லையா, ஸ்தோத்திரம், இதெல்லாமே நமக்கு விளங்க வைக்கிறவர். ஏன்னா இந்த மூளைக்கு எல்லாம் அவ்வளவு தூரம் விளங்காது. அவர் வரும்போது தான் இல்லையா, ஸ்தோத்திரம், நமக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பேன்னு எபிரேயர்ல சொல்றாரு. ஆமீன் சொல்லுங்க. கை உயர்த்தி, ஏசப்பா ஆவியானவரே, நீர் எங்கே உண்டோ அங்க விடுதலை இருக்கப்பா. எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே. என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை நீதிமானாய் மாற்றுங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை தாழ்த்துகிறேன், என்னை வெறுமையாக்குகிறேன். நீ என்னோடு பேசி இருக்கிறீர். மாம்ச கிரிகளை என்னை விட்டு நான் அகற்றுகிறேன். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, ஆவியானவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை. கேளுங்க. சபா உதவி செய். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உம்மை நோக்கி வருகிறோம். இந்த மன மகிழ்ச்சியான இந்த மத்தியான நேரத்தில் நீர் எங்களோடு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இது கடினமான உபதேசம் அல்லப்பா, இது கடினமான உபதேசம் அல்ல. என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள்,
என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாய் இருக்குன்னு சொன்னீங்கப்பா. இன்னைக்கு இந்த மக்களோடு பேசி இருக்கிறீர். இவங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. அந்த விடுதலை கொடுக்கிறவர் நீர் தான் ஆண்டவரே. ஆகையால நீர் எதிர்பார்க்கிற பிள்ளைகளாக, சகோதரனாக, சகோதரியாக நீ மாற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இந்த மாசம் இந்த பிள்ளைகள் தங்க வாழ்க்கையை, குடும்பத்தை ஒப்பு கொடுக்கும் போது நீர் 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 வைத்திருக்கிற அந்த கிருபை, அந்த விடுதலை இவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதியும். இவன் குடும்பத்துக்கு விரோதமாக போராடுகிற எல்லா பொல்லாத ஆவி கிரிகள், பிசாசின் கிரிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும். இவர்கள் விடுதலை அடைய கூடாபடி தடுக்கிற ஆவிகள் விலகட்டும். இவர்களை துன்மார்க்க கையினாலே கட்டுகிற அந்த துன்மார்க்கத்தின் ஆவிகள் விலகட்டும். பரிசுத்த ஆவியானவர் தெளிந்த புத்தியை தருவீராக, தெய்வ பயத்தை கொடுப்பீராக. ஆமா, எப்போதும் பயந்திருக்க உதவி செய்வீராக. கர்த்தருக்கு பயந்து தீமையிட்டு விடுகிற அந்த கிருபையை கொடுப்பீராக சுவாமி. ஒரு தேவ சுதனாக மாட்டுங்கப்பா. ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஆண்டவரே தேவ சாயலாக மாற உதவி செய்யும். தேவ சாயலாய் மாற உதவி செய்யும். ஒவ்வொருத்தரும் தேவ சாயலாய் மாறட்டும். தேவ ஆலயமாய் மாறட்டும். தேவனுடைய நிருபங்களாய் மாறட்டும். உதவி செய்யும். அந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். அவருடைய தேவையெல்லாம் சந்தியும். அவங்களுடைய ஜெபத்தெல்லாம் கேளும். தேவைகளை சந்தியும். பலவீனங்களை மாற்றும். வியாதிகளை குணமாக்கும். அற்புதங்களை செய்யும். சமாதானம் உண்டாகட்டும். மகிழ்ச்சி உண்டாகட்டும். ஆண்டவரே நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு உண்டாகட்டும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். உங்களுடைய ஊழியக்காரன் அப்படி உங்களை மனதார வாழ்த்தி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நாத்துமாவே முழுவதுமே பரிசுத்த நாமத்தை செலுத்துவி. நாத்துமாவே கர்த்தரை செலுத்து. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் எப்போதும் எப்போதும் சதா காலமும் உடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமேன்.